ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வாழ்க்கை வரலாறு திருநீலகண்டருடைய வாழ்க்கை வரலாறு. வாங்க அவருடைய வாழ்க்கை வரலாறுனா அவருக்கு சிவபெருமான் எப்படி எல்லாம் காட்சி கொடுத்து அவரை ஆட்கொண்டார் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் மெஞ்சம நெஞ்சல் வெயில் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலனுக்கு இருகாலம் தோன்றும் முருகாசனம் கந்தாசனம் ஓதுவோர் முன் வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. நிறைய 63 நாயன்மார்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் உண்டு. அதை நம்ம இப்ப பார்க்கக்கூடிய திருநீலகண்டர். இவருடைய பூர்வீகம் வந்துட்டு நம்ம சிதம்பரம், தில்லையம்பதி அப்படி அழைக்கக்கூடிய சிதம்பரம் தான் அவருடைய பூர்வீகம். அங்க பிறந்த இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு குயவர் குடும்பத்துல இவர் பிறந்திருக்கார். இவருடைய இயற்கை வேலை வந்து பார்த்தீங்கன்னா மண் பாண்டங்கள் செஞ்சு விற்பனை செய்வது அவருடைய வேலை. இவர் எப்போதும் சதா சர்வகாலம் திருநீலகண்டம் சொல்லிட்டு இருக்கனால இவர் பேர் திருநீலகண்டம் தான் நினைச்சிருச்சு. இவருடைய வேலை வந்து அதான் மண்பாண்டங்கள் செய்ய வேண்டியது, வெளியூருக்கு போய் விற்பனை செய்ய வேண்டியது. இவருடைய மனைவிக்கும் அதான், அவங்களுக்கும் அதான் வேலை. மண்பாண்டங்கள் செஞ்சு கணவருக்கு உதவி செஞ்சு வெளியூர்ல போய் வைக்க வேண்டியது. இவங்க வாழ்க்கை எப்படியே போயிட்டு இருக்குது. இவருடைய இயற்பெயர் வந்து திருநீலகண்டமே ஆயிடுச்சு. அவங்க மனைவியும் ஏன்னா இவங்க சதா சர்வகாலமும் திருநீலகண்டம்னு அந்த பேரை உச்சரிச்சுட்டே இருப்பாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து வியாபார விஷயமாக வெளியூருக்கு போகக்கூடிய திருநீலகண்டர் வந்து அங்க வந்து ஒரு விலைமாதோட வந்து உடலுறவு கொண்டார். இதை வந்து மனைவி கிட்ட அவர் மறைச்சிருந்தாரு. அவரால் மனைவி கிட்ட போய் சொல்ல முடியல. அங்க முடிச்சுட்டு இங்க அவருடைய வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு அந்த தவறும் செஞ்சுட்டு மறுபடியும் சிதம்பரத்துக்கு வந்தார். வந்து மனைவியோட சகஜமா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல மனைவி கிட்ட போய் சொல்ல வந்து உறுத்த ஆரம்பிக்குது. மனைவிக்கு நம்ம உண்மையா இல்லையோ அப்படின்னு சொல்ல ஒரு குற்ற உணர்ச்சியில ஒரு கட்டத்துக்கு மேல அவர் செய்த தவறு வந்து மனைவி கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நான் வியாபாரத்துக்கு வெளியே போகும்போது அங்க தவிர்க்க முடியாத ஒரு சொல்லாம ஒரு விலை மாது கூட உடல் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. சொன்ன இந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருது. இருந்தாலும் கணவர்னு சொல்ல நம்ம அனுசரிச்சு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த அம்மா ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க. இனிமேல் எம்மை நீ தீண்டக்கூடாது, தீண்டினால் திருநீலகண்டமாகிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த வார்த்தை எம்மைனா பண்மையில வந்து எந்த பெண்களையும் தீண்டக்கூடாது ஒரு வார்த்தை வந்து அவர் வாழ்க்கையில அதுக்கப்புறம் எந்த பொண்ணையும் தொடாம எந்த சம்பளத்துக்கும் இடம் கொடுத்தோம் அவங்க வாழ்க்கை வந்து மண்பாண்டங்கள் செஞ்சு கொடுக்கறது இப்படியே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட சிறப்பு ஒண்ணு உண்டு. என்னன்னு கேட்டா அங்க வரக்கூடிய சிவனடியார்களுக்கு மண்பாண்டங்கள் திருவோடுகள் செஞ்சு கொடுப்பாங்க. அந்த திருவோடுகளுக்கு அவங்க வந்து பணம் வாங்க மாட்டாங்க, தட்சணை எதுவும் வாங்க மாட்டாங்க. அது அவங்களுடைய வாழ்க்கை. வர சிவனடியாருக்கு செஞ்சு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள இல்லறத்துல எதுவுமே நடக்கல. அவங்களுடைய வேலையை பாக்குறாங்க, சமைக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, வியாபாரம் பார்க்க அப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல சிவபெருமான் முடிவு பண்றாரு, இவங்க வந்து இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, இவங்களுடைய சிவத்தொண்டு வெளி உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயோதிக வேடத்துல அவங்க வீட்டுக்கு வராரு. வந்து அவர்கிட்ட ஒரு பழைய ஒரு திருவோடு ஒண்ணு இருக்கு, அதை கொடுத்துட்டு நான் வெளியூர் போறேன், நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் வர. அது வரைக்கும் அவங்க வாழ்க்கை வந்து அப்படியே போயிட்டு இவங்களுக்கு வயசாயிடுது. ஒரு 60-70 வயசு ஆயிடுது. குழந்தைகள் எதுவுமே இல்லை. அப்ப ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து அந்த திருவோட வந்து கேட்கும் போது அந்த திருவோடு காணாம போயிடுது. அப்போ அந்த திருநீலகண்ட சுவாமிகள் சொல்றாரு, சுவாமி நீங்க கொடுத்த திருவோடு காணாம போயிடுச்சு, நான் உங்களுக்கு வேற திருவோடு செஞ்சு கொடுப்பேன்னு. சும்மா இல்ல, எனக்கு ஏன் திருவோடு தான் வேணும்னு சொல்லும் போது இவர் ரொம்ப மன்றாடி கேட்கிறார். இல்ல சுவாமி, திருவோடு காணாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அப்ப நீ சொல்றது பொய், நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு நீ உன் மகளை கூப்பிட்டு இந்த பொற்றாமரை குளம் அங்க இருக்க சிவகங்கை தீர்த்தம்னு ஒண்ணு உண்டு, அந்த தீர்த்தத்துல முங்கி எழுந்து நீ சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அவர் சொல்ற, சுவாமி எனக்கு சந்ததியே கிடையாது, என்னோட மகள் கிடையாது சொன்னா. அப்ப உன் மனைவியை கூப்பிட்டு அவ கையை பிடிச்சு அந்த சிவகங்கை தீர்த்தத்துக்குள்ள முழுகி எழுந்துருச்சு, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, அப்பதான் நம்புவேன்னு சொல்லிட்டு அந்த வயோதிக சொல்ல ரொம்ப பிடிவாதமா அவர் இருக்கார். இல்ல சுவாமி, என் மனைவி அதை தொடர்றது கிடையாதுன்னு சொல்லும்போது, இல்ல எனக்கு தெரியாது, நீ உன் மனைவியை தொட்டு சத்தியம் பண்ணி கொடுத்தா மட்டும் தான் நான் நம்புவேன்னு சொல்றாரு. அப்போ இந்த பிரச்சனை இவங்களுக்குள்ள போகும்போது இந்த பிரச்சனை நீதிமன்றத்துக்கு போகுது. அங்க நிறைய அந்தணர்களா இருக்காங்க. அவங்க வந்து கேட்டு முடிச்சுட்டு வேற வழி இல்லை, நீங்க வந்து அவர் சொல்ற மாதிரி உங்க மனைவியோட போய் மனைவி கையை பிடிச்சு அந்த சிவகங்கை குளத்துல மூழ்கி எழுந்திருச்சு அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இவரும் திருநீலகண்டரும் வேற வழி இல்லாம வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அவர் மனைவியை கூட்டிட்டு வர்றார். மனைவியை கூட்டிட்டு வந்துட்டு மனைவி தான் அவர் தொடமாட்டாரு, சத்தியம் பண்ணிருக்காரு சிவபெருமான் மீது. அதனால என்ன பண்ணா ஒரு நீளமான கம்பு குச்சி எடுத்துட்டு ஒரு முனையை வந்து அந்த அம்மாவும் ஒரு முனை இவரும் பிடிச்சி சிவகங்கை குளத்துல மூழ்கி எழுந்திருக்காங்க. அப்பவும் இந்த பெரியவர் ஒத்துக்க மாட்டேங்காரு. நான் ஒத்துக்கவே மாட்டேன், நீ உன் மனைவி கையை பிடிச்சுதான் குளத்துல மூழ்கி எழுந்திருச்சு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வேற வழியே இல்லாம ஊரார் முன்னாடி அந்த அவர் சத்தியம் பண்ண தகவல் சொல்லப்படுது. இந்த மாதிரி நான் வந்து வியாபார விஷயமா வெளியே போகும்போது விலைமாதோட நான் உடல் வச்சுக்கிட்டேன், அதை நான் என் மனைவி கிட்ட சொல்லிட்டேன். ஏன் மனைவி வந்து ஒரு தண்டனை கொடுத்துறாங்க, வாழ்க்கை முழுவதும் அவங்களை தொடமாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேன்னு சொன்ன உடனே இவங்க எல்லாம் அதை கேட்டோன்னா அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி. அப்போ அந்த பெரியவர் சொல்ற, நீ அவளை கையை தொட்டுதான் நீ வந்துட்டு
எனக்கு மூலிகை கொடுக்கணும்னு சொல்றாரு. அப்புறம் வந்துட்டு அவங்க வந்து அந்த கையை பிடிச்சி மூலிகை எழுந்திருக்கும் போது அவங்க 2 பேருக்கும் இளமை பருவத்தை சுவாமி கொடுத்து எல்லா மக்களுக்கும் சுவாமி ரிஷப ரூபத்துல காட்சி கொடுத்து இவங்களுடைய அந்த அரிய பெரிய சிவத்தொண்டையும் இவங்க சிவனுக்கு செய்யக்கூடிய சேவையை வந்து மக்களுக்கு புரியிட்டக்கா இந்த ஒரு திருவிழா வந்து சிவபெருமான் நடத்துறாரு. இதுதான் திருநீலகண்டருடைய வாழ்க்கை வரலாறு. இதற்கு அப்புறமா அவங்க ரொம்ப நாள் வாழ்ந்து சிவனடி சேர்ந்துடுறாங்க. இது அவருடைய வாழ்க்கை வரலாறு. இந்த வாழ்க்கை வரலாறு மூலமாக நாம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த தப்பும் செய்யக்கூடாது. அந்த செஞ்சிட்டோம்னா கூட அதை உண்மையா ஒத்துக்கிட்டு அதுல கிடைக்கக்கூடிய தண்டனையும் மனசார ஏற்றுக்கணும்னா நம்ம திருநீலகண்ட சுவாமிகள் அவரோட திருநீலகண்ட சுவாமிகளுடைய வாழ்க்கையை வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது முருகனின் ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். நன்றி, வணக்கம். வான்மிகில் வளாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க. நான்மறை அரங்கள் உங்க நற்றவம் வேள்விமல்க மேன்மைகள் செய்வனதி விலங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லை வல்லம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல், அதை வச்சு வழிபாடு செய்வதற்கு ஒரு சின்ன கிண்ணம், வேல்மாறல் புத்தகம் அல்லது சுப்பிரமணியர் புஜங்கம் அல்லது திருப்புகழ், இந்த 3 புத்தகத்துல ஒரு புத்தகம் வந்து உங்களுக்கு அன்பளிப்பா கொடுப்போம். இதுல எந்த புத்தகம் வேணும் நீங்களே செலக்ட் பண்ணி அனுப்பலாம். உங்க தகவல் எனக்கு டிஎம் பண்ணுங்க, உங்களுக்கு கொரியர் போடுறோம். நன்றி, வணக்கம்.